Assalamualaikum friends and family. Welcome to YASRAW Gallery. வெல்கம் டு யாஸ்ரா கேலரி. நேற்று வச்ச பிரியாணி மீதம் ஆயிடுச்சா? என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா? கவலையை விடுங்க. பழைய சோறு பச்சை மிளகாய் மாதிரி பழைய பிரியாணியில் ஒரு புது அத்தியாயமாக உருவாக்கலாம். அது என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இன்னும் நீங்கள் யாஸ்ரா கேலரியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அறுசுவை நிறைந்தது தான் பிரியாணி. அந்த பிரியாணி இன்னமும் கொஞ்சம் மெழுகேற்றி ப்ரான்ஸ் சேர்த்து வடை மாதிரி தட்டி போட்டால் எங்கள் ஊரில் இது ரால் வாடான்னு சொல்லுவாங்க. சில பேர் ரால் அடைன்னு சொல்லுவாங்க. இந்த பிரியாணியில் ஏதாவது பட்டை கிராம்பு ஏலக்காய் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணியே ஊற்றாமல் நல்லா கொரன்னு அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை, எவ்வளோ கொரப்பாக அரைச்சிருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி தாங்க இருக்கணும், நல்லா கொரன்னு இருக்கணும், மையாக அரைச்சிடக்கூடாது. இப்போ 2 கப்பு ரைஸ்னால் 1 கப்பு ரவாவை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் ஆப்பசோடா சேர்த்துங்க. உப்பு ஆல்ரெடி பிரியாணியில் இருக்கும், அதனால் உப்பு பார்த்துக்கிட்டு போட்டுங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க. இந்த ரவா அந்த ரைஸோட நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதம் வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சிங்க. தண்ணி கூடவா பிடிச்சுன்னா நீங்கள் பொரிக்கும் போது எண்ணெய் நல்லா இழுத்துரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதம் வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கலாம் டைட்டாக. மொதல் நாள் நம்ம பிரியாணி சுட சாப்பிட்டுப்போம். அதே சுவையில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சேர்த்து இன்னும் சுடவா ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம். இது பிரியாணியில் தான் செஞ்சதுன்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுவீங்க கண்டிப்பாக. பாருங்கள், இப்போ நல்லா பிசைஞ்சிட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் இந்த ப்ரான் தான். இல்லை தலைப்பகுதியும் அந்த நரம்பையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்னதாக பேன் வச்சுருங்க. நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கிற ராலை இதில் சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு மட்டும் சேர்த்துங்க, வேறு எதையும் ஆட் பண்ணக்கூடாது. ராலு சூடானோடனே அதில் உள்ள தண்ணிலாம் ரிலீஸ் ஆகும். அந்த தண்ணி ரிலீஸ் ஆகின பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட வேறு எதுவும் சேர்க்க வேணாம். பார்த்தீங்களா, அதில் உள்ள தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மீன்டைம் ஒரு கடாயில் போதுமான எண்ணெயை ஊற்றி சூடு பண்ண வச்சுருங்க. அது அப்படியே சூடாகிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை இந்த ரவுண்டாக போட்டும் வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் அப்பப்போ ரவுண்டு பிடிச்சிக்கிட்டாலும் சரி. நான் ஒரு வாழை இலையை சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு நம்ம வச்சுக்கிற ரவுண்டை இது உள்ளக்க வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். சென்ட்ரலில் ஓட்டையை போட்டுருங்க. 4 பக்கமும் ராலை வச்சுக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அதனால் பார்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். வச்சு எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த வாடாவை அதில் போட்டுடலாம். வாடா நல்லா பொரியுது. தண்ணியை எண்ணெயும் எப்படி பிரிக்க முடியாதோ, அலையும் கடலையும் எப்படி பிரிக்க முடியாதோ, அதே மாதிரி தான் இந்த பிரியாணியில் இந்த புதுவித ஸ்நாக்ஸையும் பிரிக்கவே முடியாது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடையும் திருப்பி போட்டுருங்க. அடுப்பு மீடியமான ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி நம்ம இன்னொரு ராலையும் போட்டுடலாம். ஒரு கைப்பிடி அளவு நல்லா பிடிச்சி ரவுண்ட் பிடிச்சிங்க. அதை இலையில வச்சு தண்ணியை தொட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள்.
சென்டரில் ஓட்டையை போட்டுருங்க. நாலு சைடும் இறாலை வச்சிடலாம். ஓரங்களில் நீங்கள் இறால் வைக்கும் போது ஓரங்களில் இந்த மாதிரி வெடிப்பு விட்டு இருந்துச்சுன்னா அதை தண்ணியை வச்சு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். மேலே நல்லா பபிள்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் கரண்டியை விட்டு திருப்பிடாதீங்க. அந்த பபிள்ஸ் கம்மியான பிறகு திருப்பி போட்டுருங்க. இப்போ பாருங்கள் கம்மியாகிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா வாடாவையும் செஞ்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஈவினிங் டைமில் நீங்கள் டீ குடிக்கும் போது அந்த டீயில் நினச்சி டிப் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்பவும் அருமையாக இருக்கும். எங்கள் ஊரில் இந்த இறால் வாடாக்கு ஒரு சைட் டிஷ் கொடுப்பாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு பேனை வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நீளமாக நறுக்கி வச்சுக்கிறேன். ஒரு கேரட்டு திருவி வச்சுக்கிறேன். பச்சை மிளகா 1 காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது எல்லாத்தையும் ஒன்றாவே பேனில் சேர்த்துங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கேரட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்குங்க. இன்னும் பேன் சூடாகல. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு. வேறு எந்த மசாலா ஜாமும் சேர்க்கக்கூடாது. இது 2 இன்க்ரீடியன்ட் மட்டும்தான். வெங்காயமும் நல்லா வதங்கக்கூடாது. வெங்காயத்தில் ஒரு ஈரத்தன்மை இருக்கும். அது ட்ரை ஆன பிறகு அடைக்கிட வேண்டியதுதான். இது 5 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தேங்காய் திருவல் எடுத்து வச்சுருக்குறோம். மல்லி புதினா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கிறோம். அதையும் இதில் சேர்த்துடலாம். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இதுக்கு சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். வடாவை எடுத்து அதில் அந்த மசாலாவை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செமங்க. பிரியாணி ஆனாலே டேஸ்ட்டு தான். அந்த பிரியாணி இவ்வளவு சுவையாக இருக்கும்போது அந்த பிரியாணியில் செஞ்ச ஸ்நாக்ஸ் எப்படி இருக்கும் நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துங்க. கற்பனையோடு இல்லாமல் உடனே செஞ்சும் பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.